Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சத்தான சுவையான எள்ளு உருண்டை எப்படி செய்யிறதுன்னு பார்க்க போறோம். பார்க்கலாம் வாங்க. ஒரு கப்ல எள்ளு எடுத்து வச்சுக்கலாம். அதை வாணலில போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எள்ளுடைய ஸ்மெல் வந்து நமக்கு நல்லா வரும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வறுபட்டுடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கப்பில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வறுபட்டுருக்கணும். அது வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கேழ்வரகு உருண்டை இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்ம 1 கப் எள்ளு எடுத்துருக்கோம். அதுக்கு 2 கப் கேழ்வரகு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பால் ஷேப்பில் மூணு உருண்டை பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை பிடிச்சிக்கோங்க. அண்ட் இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம அடை மாதிரி தட்டி இதை தோசைக்கல்லில் போட்டு ஹீட் பண்ணி அடை சுட போகிறோம். வாங்க தோசைக்கல்லை அடுப்பு மேலே வச்சிடலாம். அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு இலையில் ஆயில் தடவி இதை பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ஒரு உருண்டை எடுத்து வச்சு நல்லா அடை ஷேப்புக்கு ரவுண்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. தோசைக்கல் ஹீட் ஆகிடுச்சிங்க. இப்போது 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அடையை போடலாம். 3 மினிட்ஸ் நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு ஒன் சைடு. இப்போது இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ அடை நல்லா வெந்து வந்திருக்கு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருக்கணும். உள்ளே பச்சை மாவு தெரியாத அளவுக்கு நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வந்திருக்கணும். அண்ட் இப்போது மிக்ஸி ஜாரை எடுத்து வறுத்து வச்சுருக்க எள்ளை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைக்காமல் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஸ்மூத்தாக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க கேழ்வரகு அடையை இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு மிக்சியில் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு உருண்டை செய்ய 1 கப் வெல்லம் எடுத்துக்கலாங்க. இதையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்த வெல்லம், வறுத்து அரைச்ச எள்ளு அண்ட் கேழ்வரகு அடை இது 3த்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. வெல்லம் நீர்த்து போகும். அதனால் பால் சூப்பராக வரும். இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக பிடிச்சிக்கோங்க. ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான எள்ளு உருண்டை ரெடிங்க. இதை மாதிரி செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ரொம்பவே சத்தான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். see you soon in next